பீர்க்கங்காய் தோல் அதில் இந்த மாதிரி எப்படி துவையல் அரைக்கணுன்றத பார்க்கலாம். முதல்ல பீர்க்கங்காயை வாங்கி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அந்த தோலை சீச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க, ஆனால் நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம். இப்போ சத்தானதுன்னு சொல்லி சாப்பிட்றோம். டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல அந்த தோலை எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெயை ஊற்றி உளுந்தம்பருப்பு நல்லா 3 ஸ்பூன் போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்துட்டு தேவையான அளவு மிளகா, நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்பு கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க. போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த தோலை எடுத்து நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு அதே எண்ணெயிலே வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 12 சின்ன வெங்காயம் நல்லது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு சில்லு தேங்காய், கொஞ்சோண்டு புளி போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கடுகு உளுந்து போட்டு தாளித்து வச்சிங்கன்னா, கருவேப்பிலை, கடுகு உளுந்து எல்லாம் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான துவையல் ரெடி ஆயிரும். இந்த துவையல் எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசைக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த தோலை வீணாக்காமல் இது இப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. தேங்க்யூ.